கலா காய்ஸ் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் குருநாகலில் உள்ள பின்னவல ஜானைகள் சரணாலயத்தில் நிற்கிறோம். குருநாகல் மாவட்டத்தில் ரம்புக்கண பிரதேசத்தில் இந்த ஜானைகள் சரணாலயம் அமைப்பெற்றிருக்கு. 1975 முதல்ல 7 அநாத ஜானைகளோட வெறும் 9 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தான் இந்த ஜானைகள் சரணாலயம் அமையப்பெற்றது. இதுக்குள்ளே போகிறோன்னா டிக்கெட் எடுக்கணும். வளர்ந்தாக்களுக்கு 250 ரூபா, சிறியாக்களுக்கு 100 ரூபா. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிறோம். வாங்க போய் பார்ப்போம். டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகிற நேரம் அந்த என்ட்ரன்ஸில் கவுண்டர்ஸில் செக் பண்ணுறாக்கன்னு டிக்கெட்டை செக் பண்ணி போட்டு தான் உள்ளே விடுவாங்க. டிக்கெட்டை செக் பண்ணி முடிய எங்களை உள்ளே விட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போனோம். வாங்க நீங்களும் எங்களோட போய் பார்ப்போம். முன்னுக்கு ஒரு மெப் ஒன்று இருக்குது. இந்த சரணாலயத்தில் முழு மெப். அதை பார்த்து நம்ம போகலாம். 2 அடிப்படையில் எல்லா இடத்தையும் நான் பார்க்கணும். அந்த ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி கூட்டு பண்ணிட்டா சரி. சுற்றி பேர் அப்படி இல்லை. இப்போ உள்ளே போகிறோம். 10 நம்பர் தந்துக்கிறாங்க. வடிவா 1லேருந்து 10 மட்டும் சுற்றி பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து இந்த மேற்கு இந்தியிலேருந்து கொஞ்சம் பேர் சேர்த்து கூட்டின்னு போகிறோம். இந்த வராங்க எங்களோட. Sorry? How you know West Indies? Cricket, Chris Gayle. Chris Gayle, yeah. Fan of Chris Gayle. But how you guess West Indies? You say face side. Oh, okay. இந்த எங்களோட மேற்கிந்திய தீவிலேருந்து நிறைய பேர் வந்துக்கிறாங்க. அவங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. நீ எலிஃபேண்ட். முதலாவது எங்களுக்கு ஒரு அடி ஒன்று விழுந்துட்டு பாருங்க. பெரிய ஒரு எலிஃபேண்ட். சரணாலயம் தானே. ஞானே நிறைய இருந்தா சாப்பாட்டுக்கு நிற்கிது போல இருக்கு ஃபுல்லாக. இருக்கலையை வெட்டு ஓஞ்சி பாருங்கள். இருக்கலையை வளர்க்குறாங்க. இதான் அந்த யானைக்கு உணவு ஊட்டுற இடம். சாப்பாட்டுக்காக பார்த்து நிற்கிது. இவங்க சாப்பாடு தான் வாழைப்பழம் கொடுக்குறான் படியேன். நான் இல்லை ஜானே, எனக்கு பின்னுக்கு வரதான் ஜானே. பாருங்க எவ்வளோ ஜானைகள் நிறைய கூட்டமாக வருது. பின்ன வேலை ஜானைகள் சரணாலயத்தில் ஜானைகள் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. யானை பாரத பார்க்க பயமாக இருக்குது. ஏதோ போருக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு. பாகுபலி. வாவ், வாட் அ நைஸ். ஆனால் ஒரு இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ கிட்ட இந்த ஜானையை பார்க்குறது இப்போ ஃபர்ஸ்ட் டைம். சின்ன விலைக்கு வந்தால் நீங்களும் பார்க்கலாம். இது ஜானைகள் உண்மையாகவே அனாதையாக இருக்கிற ஜானையை தான் எடுத்து வளர்க்குறாங்களாம். அதில் முன்னுக்கு எழுதி போட்டிருந்து போட்டில். ஓ, கரும்பெல்லாம் கொண்டு போகுது யானை. யானை இப்போ பாத்திங் எடுத்துகிட்டு போகுது. திருப்பி பின்னேரம் வருமா குளிக்க. நாங்கள் போட்டுக்கிற தொப்பி வடிவாக இருந்தாலும் 2 பக்கத்து கடையிலேயே எங்களை ஏமாற்றிட்டாங்க. ஒரு கடையில் 1200 ரூபா, இன்னொரு கடையில் 600 ரூபா. அதுவும் இந்த சரணாலயத்துக்கு முன்னுக்குள்ள ஒரு கடையில் தான் இந்த ஸ்கேம் எங்களுக்கு நடந்தது. இந்த சரணாலயத்துக்குள்ளே முதலாவது யானைகளுக்கு உணவு ஊட்டுற இடம் இருக்குது. அதில் இந்த பழங்களை கூடைகளில் வச்சு விற்றுருப்பாங்க. ஒரு கூடை பழம் 250 ரூபா. நமக்கு தேவையான எண்ணிக்கையில் வாங்கி கொண்டு வந்து இந்த யானைகள் தும்பிக்கை மட்டும்தான் வெளியே இருக்கும். நம்ம பயப்பட தேவையில்லை. அதில் காவலாளிகள் இருப்பாங்க. ஸோ இந்த அக்கா எல்லாம் அந்த பழம் ஊட்டுறோம். அப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சொன்னால் யானைகளுக்கு உணவு ஊட்டுறது பிடிக்கும்னு சொன்னால் இந்த சரணாலயத்தில் அதை நீங்கள் மேற்கொள்ளலாம்.
காட்டுக்குள்ளே போய் முயற்சி செய்தீங்கன்னா ஜானை அடிச்சிடும். ஆனால் இங்கே வந்து ஜானை ஒன்றுமே செய்யாது. உணவை மட்டும் வாங்கி உங்களோட அது அன்பாக இருக்கும். ரெண்டாவதாக ஜானைகள் குளிப்பாட்டுறதுக்கு போகிறோம். நம்ம வந்த என்ட்ரன்ஸாலேயே திருப்பி வெளியே போய் அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணுனா அங்கே ஒரு ஆறு இருக்குது, மகாவலி கங்கையிற ஒரு பகுதி. அதில் போனால் ஜானைகள் குளிக்கிறத நம்ம போய் பார்க்கலாம். நல்ல தொப்பிகள், நல்ல கடைகள் இருக்குது. இது என்னது? இது என்னது? ஓகே, தேங்க்யூ. வெள்ளைக்காரர் பாருங்க, பூந்து பூந்து கவனிச்சு வாங்குறாரு. என்னத்தை வாங்குறாருன்னு பார்ப்போம். இதெல்லாம் உண்மையிலேயே அந்த இயற்கையான ரப்பர்கள், மாட்டுத்தோள்கள் இதில் வச்சு செய்தது. மனிதர்கள் இந்த பூமியில் வாழணும் என்று சொன்னால் இந்த ஜானைகளும் இந்த பூமியில் இருக்கணும். இந்த காடுகளை உருவாக்குறதுல ஜானைகள் முதலாம் இடம் வகிக்குது. ஜானைகள் சுமார் 60 தொடக்கம் 90 ஆண்டுகள் உயிர் வாழும். ஜானைகள் எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும் அதில் பலவீனம், வீக்னஸ் என்னென்று சொன்னால் அதில் 4 பாதங்கள்லேயும் இருக்கிற இளகிய மென்சவாலான, அதாவது முட்டையிற மென்சவு போல் ஒரு மென்மையான ஒரு பாதம் தான் அதில் பாதமாக. அப்போ நம்ம மனிதர்கள் ஆறுகள், குளங்களுக்கு குளிக்க போகும்போது, சமைக்க போகும்போது, சாப்பிட போகும்போது இந்த சோடா போத்தல்கள், மதுபான போத்தல்கள் இதுகளை கொண்டு போய் நம்ம குடிச்சிட்டு அதை உடைச்சிட்டு போட்டுட்டு வந்துடுவோம். காடுகளில் தன்னிச்சையாக வாழ்கிற ஜானைகள் அதை உழக்கும்போது அதில் காயம் இலகுவாக ஏற்பட்டு சிதல் வந்து 1 மாதத்திலேயே ஜானைகள் இறக்கின்றது. இது வனவிலங்கு திணைக்களம் இது எச்சரிக்கையாக சொல்லுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் காடுகளுக்கு பயணிப்பவராக இருந்தால் மிகவும் அவதானமாக உங்களோட செயற்பாடுகளை செய்யுங்க. யானை இந்த ரோட்டால் குளிக்காட்டை கொண்டு இருக்கிறாங்க. குளிக்காட்டை போகும்போது அது இதில் லத்தியை போட்டிருக்குது. அங்கே காலமை குளிக்காட்டிட்டு திருப்பி மதியத்துக்கு இன்னொரு அடுத்த இடத்துக்கு குளிக்காட்டை கொண்டு வருவாங்க. அந்த இடத்துக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த அங்கே முதலாவது எடுக்கிற டிக்கெட்டை வந்து கவனமாக நம்மளோட வச்சுருக்கணும். அந்த டிக்கெட்டை ஒரு நாள் முழுக்க நம்ம பாவிக்கலாம். 2வது வந்து நம்ம இந்த அங்கே சரணாலயத்தை விட்டு வெளியே வந்த பிறகு திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது அந்த டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. திருப்பி செக் பண்ண பிறகு டிக்கெட் இருந்தால் தான் விடுவாங்க, அப்படி இல்லைன்னா விட மாட்டாங்க. திருப்பி என்ன செய்யணும், அந்த டிக்கெட் கவனமாக வச்சுருந்தா திருப்பி பின்னேரம் மதியம் 12 மணிக்கு திருப்பி நம்ம முதல் போன இடத்துக்கு ஜானைகள் குளிக்காட்ட கொண்டு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல போய் திருப்பி 2வது இடம் பார்க்கலாம். இப்போ டிக்கெட் முக்கியம். இதுதான் அந்த ஜானைகள் சரணாலயத்தில் ஜானைகள் குளிக்கிற காட்சி. ஆனால் இன்றைக்கு ஜானைகள் குறைவாக இருக்குது. இப்போ யாருங்களேன் வெள்ளைக்காராக்க ரசித்து ஜானைகள் குளிக்கிறத பார்க்குறது. இது அந்த உண்மையாக இவங்க தான் அந்த ஒரு லீவை ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா. நம்ம வந்தோண்டா டக்குன்னு பார்த்துட்டு ஓடி வைப்பாது. அப்படி இல்லை, இந்த என்ன செய்யுது போகிறோம், வாங்க போய் பார்ப்போம். ஏன் போகாமல் நிற்கிறீங்க? இந்த சங்கிலி பெரியலுக்கு அங்கால நார்மலாக நம்மளை விட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது ஜானைகள் குளிக்கிறத இன்னும் க்ளோஸ்அப்பாக போய் பார்க்குற இடம்ன்றதால 800 ரூபாண்டு கவுண்டரில் டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் ஜானைகள் கிட்ட குளிக்கிறத போய் பார்க்கலாம். இந்த பின்னவேலை சரணாலயத்துக்கு வந்த பிறகு சில முக்கியமான கோரிக்கைகளை அவங்க நம்ம வாங்குகிற டிக்கெட்டுக்கு பின்னால் இங்கிலீஷில் போட்டுக்கிறாங்க. அதில் முக்கியமானதுகள் என்னென்னு சொன்னால், நம்ம எப்பயுமே ஜானைகளில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஜானைகள்ன்ற செவிதிறன், கேட்கும் புலன் வந்து மிக நுண்ணியமான தன்மையை கொண்டதால்
அதுகளுக்கிட்ட போய் நின்று பாட்டு பாடுவது, சத்தமாக கதைப்பது, இசை எழுப்புவது, ஒலி எழுப்புவது அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது. மற்றது சரணாலயத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் புகைப்பிடிக்கணும். யானைகள் சுவாசத்தை பிழையாக எடுத்துக்கொண்டு உங்களை தாக்க வரலாம். ஸோ அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் நீங்கள் புகைப்பிடிக்கணும். அப்படி இந்த இடத்துல நீங்கள் வீடியோ எடுக்கணும், கேமரா எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா மேன்னு சொன்னால் நீங்கள் 1500 ரூபா கொடுத்து எடுக்கணும். சாதாரணமாக யானைகளை வச்சு படம் எடுக்கிற ஒரு நபராக இருந்தால் ஒரு 500 ரூபா கொடுத்து எடுத்தால் காணும். மேலதிகமாக இல்லை நீங்கள் படங்கள் எடுக்கணும், குறுந்திரை படங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இலங்கையில் பெரிய மிருக காட்சியாலையான தெகிவள சூவில் போய் அவங்களோட அனுமதி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே ஆவணப்படங்கள், குறும்படங்கள், திரைப்படங்கள் எடுக்க அனுமதிக்கப்படுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. தேங்க்யூ.